சனிதேவன் மற்றும் சிவபெருமான் பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது நாரத முனிவர் அவரிடம் வந்து, சனிதேவன் தனது பார்வையை 7.5 ஆண்டுக்கு உங்கள் மீது செலுத்த முயற்சிப்பதாக கூறினார். இந்து மத நூல்களில் சனி பகவான் தனது பார்வையை செலுத்துவது வரவிருக்கும் தடைகள் மற்றும் பேரழிவுகளை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. இதை கேட்ட சிவபெருமான் சனி பகவானின் பார்வையில் இருந்து தப்பிக்க 7.5 ஆண்டுகள் நீருக்கடியில் தியானம் செய்ய முடிவு செய்தார். 7.5 ஆண்டுகளுக்குப் பிறகு சிவபெருமான் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார். அவர் சனிதேவனிடம் சென்று, சனிதேவனே, நான் உங்கள் பார்வையில் இருந்து தப்பித்து விட்டேன். நான் 7.5 வருஷம் தெரியாத இடத்தில் ஒளிந்து கொண்டேன். ஒரு முறை கூட என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார். சனிதேவன் சிரித்துக்கொண்டே, பிரபு, 7.5 வருஷம் குளிர்ந்த நீருக்கு அடியில் மூச்சை பிடித்துக் கொண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் என் பார்வை உங்கள் மீது பட்டதால்தான் என்று கூறினார். இதை கேட்டதும் சிவபெருமான் வியந்தார். ஓம் நமः சிவாய. பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு? பணம் என்றால் கதவெல்லாம் திறக்குது, கனவிலே மிதக்குது, பறக்குது. மனசுதான் திருநாயா எங்கோ அலையுது. பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா